Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு quick and easy breakfast recipe தான் பார்க்க போறோம். அதாவது French toast தான் பார்க்க போறோம். இது ரொம்ப simple and easy. கண்டிப்பா குட்டீஸ்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இத எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல முட்டை அடிச்சு ஊத்திக்கோங்க. அதை இப்படி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 200 ml பால் எடுத்துர்க்கேன். அதாவது 10 pieces of sandwich bread slicesக்கு 200 ml பால் எடுத்துர்க்கேன். அது கூட வந்து 3 டேபிள்ஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியா வேணும்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா sugar போட்டுக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா mix பண்ணிக்கோங்க. ஏன்னா sugar நல்லா கரையணும். சோ அதை நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பால் கூட நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சிருந்தோம்ல முட்டை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. பாலும் முட்டையும் நல்லா சேர்றது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு பிரெட் ஸ்லைசஸா பால்ல டிப் பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு தோசைக்கல்ல போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அடுத்த சைடு மாத்தி போட்டுக்கோங்க. நம்மளோட பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்லைசஸையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இனிப்பா வேண்டானா நீங்க வந்து சுகருக்கு பதிலா இதுல பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி அதை mix பண்ணி இதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி மிடில்ல கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ஹாட்டா சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.